அதே மாதிரி நீங்க எக்ஸாம்பிளா இருந்தீங்கன்னாக்கா, நீங்க உங்க குடும்பத்துக்கு அம்மா அப்பா 2 பேருமே நீங்க எக்ஸாம்பிளா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளை நீங்க ரொம்ப அழகா வளர்க்கலாம், ஆசீர்வாதமாக வளர்க்கலாம். வேதம் சொல்லுகிறது இல்ல, அவங்க தே ஆர் பிளஸிங், அவங்க சுதந்திரம், தே ஆர் நாட் பர்டன். அவங்க நம்மளுக்கு பேர்டன் கிடையாது, அவங்க நம்மளுடைய சுதந்திரமாக இருக்கிறாங்க. வீணான ஒரு டிப்ரெஷனுக்குள்ள இறங்காதீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னாக்கா, ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள இருப்பாங்க. ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. எப்படின்னாக்கா, நல்லா இருந்தவங்க, நல்ல பக்தியா இருந்தவங்க, ஆண்டவரை பத்தி பேசினவங்க, ஆண்டவரை பத்தி பிரசங்கம் பண்ணவங்க, திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு டிப்ரெஷன் அவங்களுக்குள்ள வந்து, அந்த டிப்ரெஷன்ல ஜபம் பண்ற நேரத்துல மட்டும் தான் அவங்க நல்லா இருப்பாங்களாம், மற்ற நேரத்துல எல்லாம் பயங்கரமா தூக்கி அடிப்பாங்களாம். இதனால அவர் எங்கேயுமே அவங்கள விட்டுட்டு போக முடியாம, வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சோ ஒருத்தருக்குள்ள ஒரு டிப்ரெஷன் வரத்துக்கு காரணம் மனைவியா கணவனா? மனைவியும் இல்ல கணவனும் இல்ல, 2 பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தரை சண்டை போட்டுக்கிறதுனால, ஒருத்தரை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் சந்தேக பிசாசு ஒண்ணு இருக்குது பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ! அந்த யங் கப்பிள்ஸ்க்கு நான் முக்கியமா சொல்றது, பிஃபோர் மேரேஜா இருந்தாலும் சரி, ஆஃப்டர் மேரேஜா இருந்தாலும் சரி, பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னாக்கா பயங்கரமான சந்தேகம். அப்பவே சந்தேகம், யாரை பாக்குறாங்க, எங்க வேலைக்கு போனாங்க, எந்த இடத்துக்கு யார்கிட்ட பேசினாங்க, என்ன போன் கால் வந்துக்குது, யார்கிட்ட பேசின, எப்படிப்பட்ட போன் கால் வந்துக்குது, இது எல்லாமே ஒரு சந்தேக பிசாசு. இப்படிப்பட்ட சந்தேக பிசாசு ஒருத்தருக்குள்ள இருக்குதுனாக்கா கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானமா இருக்க முடியாது. சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, எங்க போனாலும் சந்தேகம். ஏன் இந்த சாரியை கட்டுற, ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்ட, ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ற, யாருக்கு பின்னாடி போற, எங்க போற, எப்படி போற, இப்படி எல்லாம் நீங்க பெண்கள் கேட்பாங்க, யார்கிட்ட பேசுனீங்க, எங்க போன, எவ்வளவு நேரம் பேசுன, யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற, இப்படி எல்லாம் சந்தேக பிசாசுகள் நிறைய உண்டு. சந்தேகமா இருந்துகிட்டு குடும்பம் நடத்த முடியுமா? சந்தேகமாவே இருந்துகிட்டு புருஷன் கூட வாழ முடியுமா? சந்தேகமாவே இருந்துகிட்டு மனைவி கூட வாழ முடியுமா? சந்தேகமாவே இருந்துகிட்டு சந்தேக பிசாசை என் குள்ளவே வச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகளை வளர்க்க முடியுமா? கொஞ்சம் யோசிங்களேன், கொஞ்சம் யோசிங்க.